மத்திய அரசை கண்டித்து சாஸ்திரி பவன் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தற்பொழுது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தமிழ் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தமிழ், இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான முக்கிய காரணம் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் மித்ரா. மிக்ஜாம் புயல் மற்றும் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான பேரிடர்களின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒன்றிய அரசிடம் தமிழக அரசு பல்வேறு முறை வலியுறுத்தியும் இன்னும் பேரிடர் காலத்திற்கான நிவாரண நிதியானது வழங்கப்படாமல் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகளுக்கு தமிழக அரசு மூலமாக பல்வேறு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது சென்னையிலும் மிக்ஜாம் புயலின் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பாதிக்கப்பட்ட அனைத்து இடங்களுக்கும் தமிழக அரசு தங்களிடமிருந்து நிவாரண நிதியை வழங்கியிருக்கிறது. இதற்கு முன்பாகவே பல்வேறு சர்ச்சைகளுக்கு இந்த நிவாரண நிதியானது உள்ளாகி இருக்கிறது. ஏற்கனவே இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்களுக்கான நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று மிக காட்டமாக ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தார். அதற்கு பிறகாக அது தொடர்ச்சியான பல்வேறு சர்ச்சைகள் நிவாரண நிதியின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் பொருட்படுத்தாமல் இன்னும் தென் மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிடர் காலத்திற்கான நிவாரண நிதியை ஒன்றிய அரசு வழங்காமல் இருப்பது மிகவும் குற்றச்சாட்டிற்கு உள்ளான ஒன்று என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்கனவே பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தது. தற்போது சென்னை சாஸ்திரி பவன் முன்பாக ஏற்கனவே தென் மாவட்டங்கள் மற்றும் மிக்ஜாம் புயலின் காரணமாக தமிழகமானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு காலங்களுக்கும் இது போன்ற பேரிடர்கள் வரும்போது ஒன்றிய அரசானது தமிழகத்தை கண்டுகொள்ளாது இடக்கையால் புறந்தள்ளக்கூடிய சூழலே இருக்கிறது. தற்போது இந்த நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சென்னை சாஸ்திரி பவன் முன்பாக 100க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு உடனடியாக நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் இந்த போராட்டம் முழுமையாக வலுக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தமிழ்.